அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி திதியில விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு கேட்ட வரம் கேட்டபடியே கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குறிப்பா குழந்தை வரம் வேண்டி சஷ்டி விரதம் இருந்தால் விரைவில் மகப்பேறு உண்டாகும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய ஒரு தீவிரமான நம்பிக்கையாக இன்றளவும் இருந்து வருகின்றது. இந்த வகையில ஜூன் 20ஆம் தேதி பராபவ வருடத்தின் ஆனி மாதம் வரும் சஷ்டி திதியில் இப்படி விரதத்தை கடைபிடித்தால் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி எல்லா நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும். அது எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். மேலும் முருகப்பெருமானுக்கு உகந்த திதி என்றாலே அது சஷ்டி திதி, அதாவது சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சஷ்டி திதி பௌர்ணமிக்கும் மற்றும் அமாவாசைக்கு பிறகும் அடுத்து வரும் ஒரு 6வது நாள், அதைத்தான் நம்ம சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சஷ்டியிலும் முருகப்பெருமானை நினைத்து முழு நேரம் விரதம் இருப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். சஷ்டி என்றால் 6 என்பது பொருளாகும். முருகனுக்கு 6 முகங்கள் உண்டு. அவருடைய சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்திற்கு 6 அட்சரங்கள் உண்டு. 6 படி வீடுகள் கொண்ட மற்றும் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் சஷ்டிக்கும் முருகனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அசுரர்களை அழிப்பதற்கு அவதாரம் எடுத்த முருகன் தன்னுடைய பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் வாரி வழங்குபவர் ஆவார். மேலும் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் உணவு ஏதும் உண்ணாமல் உபவாசம் இருந்து இறைநாமம் ஜெபித்து முருகப்பெருமானை வழிபடலாம். அப்படி நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள், உடல் ஒத்துழைப்பு அளிக்காதவங்க ஒருவேளை உணவு உட்கொண்டு விரதம் இருக்கலாம், அல்லது பாலும் பழமும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். இப்ப சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து தோஷங்களும் எளிதாக விலகும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் அவர்களை அணுகவே அணுகாது. தீராத பிணியும் எதிரிகள் தொல்லை யம பயம் இது எல்லாமே நீங்கும். மேலும் வெற்றி மேல் வெற்றி குவிய ஆரம்பிக்கும். சஷ்டி திதியானது நமக்கு முந்தின நாள், அதாவது ஜூன் 19ஆம் தேதி இரவு 11:04 சஷ்டி திதி ஆரம்பிச்சு மறுநாள் சனிக்கிழமை ஜூன் 20ஆம் தேதி இரவு 9:51 வரைக்கும் இந்த சஷ்டி திதியானது இருக்கின்றது. அதனால நமக்கு தூங்கி எழுந்ததும் சனிக்கிழமை காலையில சஷ்டி திதி நாள் தான் நம்ம கண் விழிப்போம். அதனால அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி முருகப்பெருமானுக்கு தேவையானவற்றையெல்லாம் நம்ம அலங்காரம் செஞ்சு வச்சுக்கலாம். 6 முகனுக்கு 6 தீப விளக்குகள் வைத்து ஏற்றுவது இன்னுமே கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். மேலும் 6 வகையான நெய்வேத்தியங்கள் படைப்பது என்பது இன்னுமே விசேஷமானது. இதை நம்ம கிருத்திகை நாள்ல செய்வோம். அதே போலதான் உங்களால முடிந்தால் நீங்க 6 நெய்வேத்தியங்கள் செய்து வைக்கலாம். ஆனால் உங்களால் இப்ப 6 வகையான உணவுகளை சமைக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்க உங்களால் முடிந்த சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா தயிர் சாதம் இப்படி ஏதாவது ஒன்றை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். வேல் வீட்டுல இருந்துச்சுன்னா நீங்க வேலுக்கு அபிஷேகம் செய்து விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப மேலும் முருகன் சிலை இந்த மாதிரி எல்லாம் வீட்டுல விக்கிரகங்கள் இருக்கும் தெய்வங்களோட. அப்ப முருகர் சிலை இருந்துச்சுன்னா அதற்கும் அபிஷேகம் செய்யலாம். பொதுவா தெய்வ விக்கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல பெருசா வாங்கி வைக்க கூடாதும்பாங்க. அது அப்படி சொல்வது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்களா, அது ஒரு ஐதீகமாகவே இருக்கு. அவற்றுக்கு காய்ச்சாத பால், இப்ப பசும்பால் இருக்கும். அதை நம்ம காய்ச்சாத மாதிரி பால் எடுத்துக்கிட்டு அதை பன்னீராலும் அபிஷேகம் செஞ்சு நம்ம சுத்தமான தண்ணீர்ல வச்சு அபிஷேகம் செஞ்சு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு நம்ம
பூ இதெல்லாம் வச்சு அலங்கரித்து வச்சுக்கணும். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரிந்த சண்முக கவசம், கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், முருகன் பாடல்கள், முருகன் மந்திரங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எது தெரிந்தாலும் அவற்றை வந்துட்டு நீங்கள் அன்றைய நாள் முழுவதும் வந்துட்டு பாராயணம் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவுமே நல்லது. உங்களால் இப்போ வந்துட்டு அதை உச்சரிக்க முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் உங்கள் மொபைல் ஃபோன் இருக்கும். அதில் வந்துட்டு உங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்களை வந்துட்டு நீங்கள் போட்டு அதை வந்துட்டு கேட்கலாம். காதால் கூட கேட்கலாம். அதுவும் சஷ்டி திதி அன்று வீட்டில் முருகர் கவசம் வந்துட்டு ஒலிப்பது வந்து சகல திருஷ்டிகளையும் வந்துட்டு நீங்க செய்யும். மேலும் குடும்பத்தில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் அது அத்தனையுமே வந்துட்டு தீர்ந்து நல்ல ஒரு பலன்கள் வந்துட்டு உண்டாகுமாம். உங்களால் முடிந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில்களுக்கு சென்று அங்கே வந்துட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்சால் 2 விளக்கு வந்துட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைங்க எங்களால் எல்லாம் கோவிலுக்கெல்லாம் வந்துட்டு போக முடியலை, நாங்கள் வெளியில் இருக்கோம், இல்லை வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் வந்துட்டு வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் வீட்டில் இருந்தே வந்துட்டு உங்கள் மாலை வந்து ஒரு 6 மணிக்கு மேலே 6 அகல் விளக்குகளை நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு முருக மந்திரங்களை வந்துட்டு ஜெபித்து தூப ஆராதனையெல்லாம் வந்துட்டு நீங்கள் காமிச்சிட்டு உங்களோட விரதத்தை வந்துட்டு நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் சஷ்டின்னு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வேண்டிய வரம் வேண்டியபடியே வந்து அப்படியே கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதனால நம்பிக்கையோட வழிபடுங்க. நிச்சயம் வந்துட்டு நல்லதே நடக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.